லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஜ் டிஃப்ரெண்ட், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த தாம்பத்தியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சார்? அப்படிலாம் கிடையாது சார், நல்ல கேள்வி அது. பட் இது நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஏஜ் டிஃப்ரெண்ட், ஏஜுங்கிறது ஜஸ்ட் ஃபார் நம்பர் தான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன ஆண்கள் வந்துட்டு தன்னுடைய மனைவிகளை வந்துட்டு முழுமையாக திருப்திப்படுத்த முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆசைகளை வந்து மூலையிலேயே வச்சுருக்காங்க. உடல் ரீதியாக யாரும் கொண்டு வர மாட்டாங்க, உணவு ரீதியாக கொண்டு வர மாட்டாங்க. உணவு தான் சார், அதாவது நம்ம உடை மாற்றம், உறக்கம் பயிற்சி. இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்குகள் இருக்கா? இல்லை சார், மந்த்லி 2 times இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது சார். அப்படிலாம் கிடையாது சார். ஆணுறுப்பு வந்துட்டு வளரும் அப்படிங்கிறது எத்தனை வயசு? அதான் எனக்கு தெரியல. எத்தனை வயசு? அது உண்மையா? கேட்குறவங்க எத்தனை வயசு? 18-20 வயசு வளரும். 40 வயசு கேட்டாலும் வளராது. எப்படி வளரும்? ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்றது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? சுயன்பு நிப்பாட்டணும் ஃபர்ஸ்ட் ரீசன், அது ஒன்று. அது நிப்பாட்டிட்டாலே ஆரோக்கியம் உங்களுக்கு தன்னால வந்துடும். 5 நிமிஷம் திருப்தி அடைஞ்சவங்க இருக்காங்க, 10 நிமிஷத்துலேயே இருக்காங்க, அரை மணி நேரத்துலேயே இருக்காங்க. தாம்பத்தியத்துக்கு வந்து நேரமோ இதுக்குள்ளே தான் நீ திருப்தி ஆகணும், இதுக்குள்ளே தான் நீ இழுக்கணும், அது தாம்பத்தியம் முடியாது. இந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களே, அது வரும்போது தான். யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷா வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை வலசரவாக்கத்தில் தான் இருக்கோம். மான் நேச்சுரல்ஸ் ஹெட் ஆஃபீஸில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளத்தில் நிறைய சந்தேகங்கள் வந்து நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கு என்ன தீர்வு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க. நல்லா இருக்கு. என்னோட பேர் தமீம் அன்சாரி. சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டருக்கு வந்து பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால அது வெளியே சொல்கிறதுக்கு கூட தயங்குறாங்க. அதே மாதிரி மேரேஜ் மேரேஜ் பண்ணுறதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவ்வளோ தயக்கம் இருக்குது. அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது சார்? இது நான் வந்து யங்ஸ்டர்னு சொன்னீங்க இல்லையா, அது யங்ஸ்டர் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை இது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இருக்குது. வயசு வந்து கிடையாது, தாம்பத்தியத்துக்கு வயசு கிடையாது. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இருக்க வரையும் தாம்பத்தியம் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இருக்குது. இது இப்போ இன்னைக்குள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சுரல் மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து தவறான இதில் போயிட்டு இருக்காங்க, அதனால் நிறைய போயிட்டு இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயது வந்து இது கிடையாது. நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. தாம்பத்தியத்தை வந்து ஒரு வேலையாக கூட எடுத்துக்க மாட்டேறாங்க. ஆமாம், டென்ஷனாக. ஒரு கம்பெனிக்கு ஒரு விசுவாசமாக இருக்காங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, விசுவாசமாக இருக்காங்க. ஆனால் மனைவி கிட்ட யாருமே விசுவாசமாக இல்லை. ஒரு வேலையை எடுத்து யாரும் பண்ணுறது இல்லை. இது தாம்பத்தியங்கிறது ஒரு வேலை தான், ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலை. இது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த வயசுக்கு மேலே தாம்பத்தியம் பண்ணக்கூடாது, இதை நம்ம வெளியே கேட்கக்கூடாது. கண்டிப்பாக கேட்கணும். கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்டால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதை மனசுக்குள்ளேயே வச்சு இன்னும் அழுத்தங்கள் தான் ஜாஸ்தியாகும், தவிர அதுக்கு தீர்வு கிடைக்காது. நம்ம பர்ஃபெக்ட்டுங்கிறது என்னது நம்மளுக்கு தான் தெரியணும். அதான் மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். நம்மளை நம்ம பலவீனப்படுத்தினா வச்சுங்களேன், நீங்கள் என்னதான் பண்ணாலும் அது வராது. அதுக்குண்டான முழு தீர்வை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பேர்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான் இது. ஓகேங்களா? இது சாப்பிட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தாம்பத்தியங்கிறது ஒரு கடமை, ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை வந்து நீங்கள் தப்புன்னு நினைக்கக்கூடாது. ஒரு கூட்டி கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம்? தாம்பத்தியத்தை தானே வைக்கிறோம், சந்ததிகள் உருவாகுது தானே. இதுக்கே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்குண்டான தீர்வாளர்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கஸ்டமரும் ஃபுல்லாக ஹாப்பியஸ்ட் கஸ்டமர். ரிப்பீட்டட் கஸ்டமர். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களுடைய இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு அவங்களுடைய டென்ஷனான ஒர்க் மட்டும் தான் காரணமா, இல்லை உணவு முறைகள் வேறு? உணவு முறைகள் மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு. நம்மளாம் தூங்கின உலகம் இன்னைக்கு விடிய செயல்பட்டு பெருமையாக இருக்குது. ஆனால் ஆக்டிவாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம பலவீனம் ஆகிட்டு இருக்கோம். அந்த உணவு நம்ம இப்போ கொடுக்குறது இல்லை யாருமே. உணவே மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு காலத்தில், அந்த உணவுலாம் இப்போ விஷயமா இருக்குது. அந்த உணவை தான் நம்ம தேடி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. அதுக்குள்ள தீர்வு நம்ம கஸ்டமர்கிட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு 60 வயசு ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் 22 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட மனைவி நீங்கள் சொல்கிறாங்க 22 வயசுல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்போ இருக்கேன்ட்டு. அப்போது அவருக்கு 38 வயசை நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். இது நேற்று நடந்த ஒரு விஷயம். நான் வண்டியில் வந்துருக்கேன், எனக்கு 1/2 மணி நேரமாக என்கிட்ட ஃபோன் பேசுகிறார். இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும்? வெற்றி. ஒரு 60 வயசு ஒருடைய ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, காசு கொடுத்தோ வாங்கலை, அவருக்கு பொருளை கொடுத்து அவர்கிட்ட நாங்கள் வாங்குற ஒரு ஃபீட்பேக் தான். அதுதான் எங்களுடைய வெற்றி, அதான் பலம்.
சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன ஆண்கள் வந்துட்டு தன்னுடைய மனைவிகளை வந்துட்டு முழுமையாக திருப்திப்படுத்த முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆமாம் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்தில் 87% இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு சர்வேவே சொல்லுது, நம்ம சொல்லலை, சர்வேவே சொல்லுது. இது ஏன் இந்த மாற்றம்னா, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடுதல் ஆகிட்டாங்க. வெளியே தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் தொலைச்ச இடத்துல தேடணும், யாருமே தொலைச்ச இடத்துல தேடுறது கிடையாது. வாலிபமும் அதே மாதிரி தான். வாலிபத்தில் நிறைய விஷயங்கள் தவறு பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டோட மனிதர்கள் வாழ வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஆசைகளை வந்து மூலையிலேயே வச்சுருக்காங்க. உடல் ரீதியாக யாரும் கொண்டு வர மாட்டாங்க, உணவு ரீதியாக கொண்டு வர மாட்டாங்க. உணவு தான் சார். அதாவது நம்ம உடை மாற்றம், உறக்கம் போயிடுச்சு. இன்றைக்கி மனிதர்கள்லாம் 8 மணிக்கு தூங்கின காலம் போய் இன்றைக்கி 12 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி அது உடல் சோர்வாகுது இல்லையா? உடலுக்குள்ள உறுப்புகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்ம ரெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லையா? யாருமே கொடுக்கறது இல்லை. அது கொடுத்தாதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 25 வயசுல எனக்கு சுகர் வருது. பிறக்கிற குழந்தைங்க சுகர் இருக்குன்றாங்க. ஏன்னா காலங்கள்லாம் மாறல. காலங்கள் மாறிச்சு சொல்கிறாங்க. காலங்கள் அப்படியே தான் இருக்குது. மனிதர்கள் தான் அந்த காலத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முறை. ஆமாம். அதே காலையில் சூரியன் உதிக்குது, கரெக்ட் டைம் மறையுது இல்லையா? என்னைக்காவது அது லேட்டாக மறைஞ்சிருக்கா, இல்லை லேட்டாக உதிச்சிருக்கா? இல்லை, அதோட விஷயத்தை கரெக்டாக செஞ்சுருக்கு. நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். நாகரிகம்ன்ற ஒரு விஷயத்தில் உடைய இறுக்கமான ஆடை என்னைக்கு அணிய ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கே முடிஞ்சிச்சு தாம்பத்தியம். புரியுங்களா? என்ன அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம். நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் உணவு கொடுத்தாங்க. நீங்கள் உணவு முறை பார்த்தீங்கன்னா கிடைச்சது சாப்பிட்டுருக்கோம். யாராவது விருப்பத்துக்கு சாப்பிட்டாங்க சொல்லுங்கள், தொட்டு கேளுங்களேன். நீ இதாண்டா கிடைச்சது, நான் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு டெய்லி பிரியாணி சாப்பிட்றாங்க, டெய்லி ஆயில் ஐட்டம்ஸ், டெய்லி இந்த மாதிரி உணவு முறையே மாதிரி. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. என் வீட்டில் என் தாத்தா பாட்டி இன்னைக்கு மட்டன் வச்சாங்கன்னா மறுநாள் அது சிரிக்கக்கூடிய ஒரு உணவு கொடுத்தாங்க. அந்த உணவு நீங்கள் தொலைச்சிட்டோம் இல்லையா? தாத்தா பாட்டியே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். அதுக்கு தீர்வு நம்ம தேடணும். அந்த தீர்வுக்கு உண்டான விஷயங்கள் எங்கே கிடைக்குதோ அதை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஜ் டிஃப்ரெண்ட், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டை வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த தாம்பத்தியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சார் அப்படிலாம் கிடையாது சார். நல்ல கேள்வி அது. பட் இது நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஏஜ் டிஃப்ரெண்ட். ஏஜுங்கிறது ஜஸ்ட் ஃபார் நம்பர் தான் சார். அதாவது இன்றைக்கி தான் நம்ம நம்பர் பார்த்துட்டு இருக்கோம், ஏஜை பார்த்துட்டு இருக்கோம். முன்னோர்கள்லாம் அப்படி கிடையாது. ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாங்க, தாம்பத்தியம் பண்ணாங்க, பிள்ளையை பெற்றாங்க. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 102 வயசில் ஆரோக்கியத்தில் கல்யாணம் முடிக்கிறான். அது ஆரோக்கியம். அவங்க எடுத்துக்கிட்ட உணவு சார். அது உணவு தான். நம்ம எல்லாமே சொல்கிறோம் இல்லையா? அதாவது அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுறாங்க. உனக்கு 32 வயசு ஆயிடுச்சுடா, நீங்கடா இனிமேல் பண்ண போகிறேன். அவனுக்கு அந்த பயத்தை கொடுத்துட்டா என்ன ஆகும்? மூளைங்கிறது என்ன யோசிக்குது அதான் சார் உடம்பு செய்யும். என் கை நீங்க தூக்குதுன்னா அந்த மூளை யோசிக்கும் போது தான் தூக்குது. நீங்கள் கேட்குறதுக்கு பதிலுக்கு நான் எங்கே வாங்குறேன், மூளையில் தான் கேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். புரியுதுங்களா? அந்த மூளைக்குள்ளே நீங்கள் பயத்தை கொடுத்துட்றீங்க. உனக்கு 32 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, நீ ஒரு 5 வயசு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணுற, உனக்கு எப்பரா? சார் ஆண்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு விஷயம் சார் இந்த தாம்பத்தியம்ங்கிறது. இதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் வச்சுருக்காங்களா? இல்லை. ஸ்டடி சொல்லி கொடுக்குறாங்களா? இப்படி தானே பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா? இது வந்து இயல்பாக வந்துடுது. ஒரு பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கும் ஒரு பருவம் அடைஞ்ச ஆணுக்கும் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனோட இது. அது எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். ஒருத்தன் கெடுக்கிறது தான் அவன் பயம். புரிஞ்சுங்களா? மாப்பிள்ள நீங்களா இப்படி பண்ணுற, புரிஞ்சுங்களா? தவறு வேற விஷயம். இந்த ஏஜிங்கிறது பயத்தை உண்டாக்கிறான். 40 வயசுல கல்யாணம் முடிச்சு எப்படா குழந்தை பெப்ப? யாருக்கோ ஒன்று நடந்திருக்கும், அதை இவனுக்கு திரிக்கிறது. அவனுக்கு என்ன கமிட்மெண்ட் தெரியாது சார். அவனுக்கு எத்தனை தங்கச்சி இருக்கோ அக்கா இருக்கோலாம் தெரியாது. அவன் கமிட்மெண்ட் அவன் கரெக்டாக முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடியது அவன் மனைவியோட கமிட்மெண்ட், அந்த தாம்பத்தியம். அதை நீங்கள் பயத்தோட அனுப்பக்கூடாது, சந்தோஷத்தோடு அனுப்பணும். அவன் பண்ணுவான். அந்த உணவு முறைகளையும் எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? ஏஜிங்கிறது ஜஸ்ட் ஃபார் நம்பர் தான். ஆரோக்கியங்கிறது என்ன? 6 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசுல வருது, 80 வயசுல வருது. மரணம்ங்கிறது வந்து இறைவனால ஒரு படைச்ச ஒரு விஷயம். நம்ம அதை ஒரு காரணம் எடுத்து வருது ஹார்ட் அட்டாக்ன்ட்டு. புரியுதுங்களா? ஏஜ் பிரச்சனையே கிடையாது. ஏஜ் பிரச்சனையே கிடையாது சார். 60 வயசுலேயும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான் கல்யாணம் பண்ணுங்க, தாம்பத்தியம் வச்சுக்கிங்க. பேரம்பேத்தி எடுத்துட்டேன் எனக்கு இனிமேல் தாம்பத்தியம் வேணாம்னு சொன்னால் அது முட்டாள்தனம். உங்கள் மனைவி ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும், நீங்கள் ஆரோக்கியம் இருக்க வரைக்கும் தாம்பத்தியம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. உங்கள் மனைவியிடம் தவறாக தான் போகக்கூடாது. புரியுது புரியுது. தன்னோட மனைவி, என்னோட வண்டியை நான் எப்போ வேணா ஓட்டலாம், யாரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. அடுத்த வண்டி எடுக்கும் போதே கேட்டு எடுக்கணும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? இதுக்கே நம்ம வைப் பண்ணோம். அந்த பக்கம் என் பையன் மாறுமா இருப்பான், நான் எங்கே இருப்பேன்? ரூமில் தானே இருக்கும். ரூமுக்குள்ளே கல்யாணம் பண்ணி என்ன வேணால் அந்நியமாக இருந்துக்கலாம். அந்த தைரியத்தை நம்ம மனசில் வாங்கிக்கலாம். ஏஜ் ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, வேணாம் சார். சந்தோஷம் எங்கே சார் கிடைக்குது? ஒரு மனிதனுடைய தாம்பத்தியத்தில் தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. அந்த தாம்பத்தியம் வெற்றியமாக முடிச்சிட்டான்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ் ஆயிடுவான். நீ எவ்வளோ டென்ஷனை வேணால் கொடுங்க, ஒரு மனைவியோட அற்புதமான தாம்பத்தியம் கடிச்சு மறுநாள் வரும்போது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வருவான். நடக்காத விஷயம் நடக்கும், யோசிக்காத விஷயத்தை யோசிச்சு பண்ணுவான். ஏன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ சர்க்குலேஷன் ஆகும். தாம்பத்தியத்தில் மட்டும்தான் ஆகும். அதிகமான தாம்பத்தியம் வச்சா ஹார்ட் அட்டாக் வராது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் தான் தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க.
ஏன்னா அடுத்த நாள் லீவு. ஓ, அடுத்த நாள் வேலை இல்லை. ஆமாம். இப்போ ஒரு மனைவி இப்போ ஒரு கணவன் தொட்டா அவனுக்கு 50 வயசு ஆச்சு என்னையா தொடுறேன், அதெல்லாம் கிடையாது. தாம்பத்தியத்துக்கு வயசு கிடையாது, எதுவும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. மனைவியுடன் நம்முடைய உண்மையான ஒரு பொருளுடன் நீங்கள் என்ன வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். ஓகே 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 சார். இப்போ நீங்கள் வந்து இப்போது மனைவியுடன் வந்துட்டு தாம்பத்தியத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு வந்துட்டு இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்குகள் இருக்கா? இல்லை, மந்த்லி 2 times இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது சார். அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது சார். அது இதான் சார், உங்களுக்கு ஓவர் டைம் பார்த்துலாம் பண்ணுற வேலையாக இது. தாம்பத்திய முறை என் மூளைக்கு எப்போ யோசிக்குதோ, என்னோட உடம்புக்கு எப்போ. நடுவில் நான் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நடுவில் வந்து கேப் வேணும், மந்த்லி ஒரு 2 times பண்ணாதான் உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கு பாருங்களேன், அவங்ககிட்ட சுகர் இருக்குமா, எனக்கு என்கிட்ட ஹார்ட் பீட் ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு ஐபிபி இருக்குன்னா அவன் மாதத்துக்கு 2 வாட்டி தான் பண்ணுறேன், உனக்கு எப்படா நோய் வந்துச்சுன்னு கேட்க முடியுமா? ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி இருக்க முடியாது. அது சார் தாம்பத்தியத்துக்கு இதுவும் கிடையாது. ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிட்ற மனிதனும் இருக்கான், ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பிட்ற மனிதனும் இருக்கான், ஒரு வேளை சாப்பிட்ற மனிதனும் இருக்கான். புரியுதுங்களா? அவன் ரெகுலராக வந்து ஒரு வேளையை சாப்பிட்டு வந்தானா அவனுக்கு எந்த நோயுமே வராது. நான் இன்னைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு 10 நாள் ஒரு வேளை சாப்பிட்டேன்னா நான் நோயில் படுப்பேன். புரியுதுங்களா? நம்ம உடம்பு எப்படி ஏற்றுக்குதோ அதுதான் நோய்ங்கிற ஒரு விஷயம். புரிஞ்சுங்களா? எந்த ஒரு பழக்கமே இல்லை, அவனுக்கு கேன்சர் வருது இல்லையா? தாம்பத்தியமும் அதெல்லாம் சேர்க்காதீங்க. நீங்கள் தாம்பத்தியத்துக்கும் நோய்க்கும் அந்த விஷயம் இருக்காதீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் முறை வரையும் தாம்பத்தியம் இருந்துகிட்டே இருங்க. தாம்பத்தியம் அதிகமாக இருந்தால் நோயே வராது. தாம்பத்தியம் பண்ணும்போது நீங்கள் உடலில் இருக்க உறுப்புகள் எல்லாமே செயல்படும். சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, பிளட்டோட சர்க்குலேஷன் தான் நம்ம உடம்பை இயக்குறது, நரம்பு வந்து புத்துணர்ச்சி பண்ணுறது. அந்த சர்க்குலேஷன் எங்கே வருதுன்னா பாடியோட அத்தனை பேர்பஸ் வேலை செய்யும் போது தான் நடக்கும். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து இந்த ஆண்மை குறை ப்ராப்ளம் வரதுக்கான காரணம் வந்துட்டு உணவு முறையும் ஒரு காரணம் சொல்றீங்க. ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கலாம்? சார் உணவுன்றது பார்த்தீங்கன்னா சார் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாமே கலர், நீங்கள் என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக இருக்க உணவு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளாமராக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, இது நல்லாயிருக்கும், கலர்லாம் நம்மளோட ஒரு கவர்ச்சி, நம்ம மைண்டை ஏற்றிட்டாங்க. இந்த கலரில் இருந்தால் தான் இந்த உணவு டேஸ்ட்டாக இருக்குன்றத மைண்டில் ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு நிறைய சேஞ்ச் இருக்கும், உங்கள் உடம்புக்கு உணவு சேஞ்சு கொடுக்கணும் இல்லையா? நல்ல உணவுல தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு ஒரு உணவு எடுக்கிறீங்க, நாளைக்கு ஒரு உணவு எடுங்க. காலை உணவு நீராகாரம் சிறந்தது, சின்ன வெங்காயம் சிறந்தது. இந்த மாதிரி உணவு முறையை தேர்ந்தெடுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இறைவன் படைச்சு வச்சிருக்கான். சூஸ் பண்றது உங்க லைஃப் தான், உங்களோட இதுதான். நீங்க வந்து எல்லாருமே கமிட்மெண்ட், ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன், கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் எல்லாமே சாப்பிட்றதே இல்லை, வெட்டியே குடிச்சு லைஃப்ல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 9 மணி டியூட்டி போகணும், ஆனால் எந்திக்கிறது 8:45 மணிக்கு எந்திக்கிறான். அவன் போய் நல்ல உணவை தேர்ந்தெடுப்பானா? முடியாது இல்லையா? அன்னைக்குள்ள லைஃப் போதா எனக்கு, இன்னைக்கு இதை சாப்பிட்டேன்னா இன்னைக்கு ஓடிச்சா அடுத்த நாள் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம், அடுத்த வேலை நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம், பிடிச்ச அடுத்த வேலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அவன் நினச்சிருப்பான் நல்ல காய்கறியோடு சாப்பிடணுன்ட்டு, ஆனால் முடியாது, டைம் இருக்காது, ரசிச்சு ருசி சாப்பிட்ற நேரம் இருக்காது. இதுதான் நம்மளுடைய உணவை. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி கரெக்டான நேரத்தில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உணவுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். உணவை வந்து ஒரு கடமையாக எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவு நிறைய இருக்குது, வீட்டில் இருக்குது, வீட்டு கிச்சனில் இருக்குது. இந்த வெந்தயம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. வெந்தயத்தை யூஸ் பண்ணுறது, அந்த வெந்தயத்தில் ஒரு குளிர்ச்சி இருக்குது. உடல் உஷ்ணமாக என்ன ஆகுதுன்னா நம்முடைய பேர்பாஸ் எல்லாம் போயிடுது. உடல் உஷ்ணத்தை குறைக்கணும்னா அந்த வெந்தயத்தை எடுக்கணும். இளநீர் சாப்பிடணும். இளநீருக்கு யாராவது விளம்பரம் பண்ணாங்கன்னா இளநீர் சாப்பிடுவாங்க. விளம்பரத்துக்கு இன்னும் அந்த கார்பரேட் கம்பெனி எடுக்கல இல்லைங்களா? இளநீர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்குது. ஆமாம், அதனால தான் யாரும் இளநீர் மேலே இல்லை. அதையும் ஒரு ஃப்ரீசரில் வச்சு அதையும் வாங்கி சாப்பிடுவாங்க. இளநீர் ஆரோக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜில் இருக்காங்க, நல்ல விஷயங்களை ரோட்டில் வச்சுருக்காங்க. இளநீர் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அப்போ நம்ம நாளைக்கே இளநீக்கு ஒரு விளம்பரம் எடுக்கிறோம். ஆமாம், சீசனுக்குன்னு ஒரு பொருள் வரும் சார். இந்த சூட்டு வெயில் காலத்தில் மாங்காய் வரும், பலாப்பழம் வரும். குளிர் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் வரும். ஏன்னா சூடான காலத்தில் உடல் வந்து குளிர்ச்சி அடையுமோ அதை சூட்டு ஏற்றணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ மாங்காய் சாப்பிட்டா கட்டி வரேன்னு. நீ அளவாக சாப்பிடு, நீ 1/2 கிலோ 1 கிலோ தின்ன வரதான் செய்யும். புரியுங்களா? ஒரு 2 பழம் சாப்பிடுங்க, ஒரு 3 பழம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி பழங்களை சீசனுக்கு இறைவன் படைக்கிறாங்கன்னா சும்மாலாம் படைக்க மாட்டான். இந்த உடம்புக்கு உண்டான குளிர்ச்சியும் சூட்டியும் கரெக்டாக இருக்கணும். இந்த குளிர்ச்சியும் சூடும் ஒன்றா இருந்தால் தான் உடம்பு ஈவனாக இருக்கும். ஃபுல்லாக சூட்டை ஏற்றி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல பணம் முடியலன்னா, வண்டியில் இன்ஜின் சூடாகிடுச்சுன்னா உடனே ஆயில் மாற்றுறோம். நம்ம அப்படிலாம் ரத்தத்தை மாற்ற முடியாது சார். ரத்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளியர் பண்ணலாம், அந்த இறந்த செல்களை வெளியாக்கலாம், ரத்தத்தை வந்து சூடை வந்து தணிக்கலாம். ரத்தத்தெல்லாம் மாற்ற முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம், காலில் ஒரு போல்ட் வச்சுருப்பாங்க, கழட்டிட்டு ரத்தத்தை எடுத்துகிட்டு வாய் வழியாக நம்ம ரத்தத்தை குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. உணவு முறை தான் சார் எடுக்கணும். நல்ல உணவுகளை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கேளுங்க.
இல்லைங்களா? நல்ல உணவு வீட்லேயே வச்சுட்டு நம்ம வெளியே வந்து எதையோ சாப்பிட்றோம். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ உணவு முறைகள் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்றத எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? அது நம்மளுக்கே ஈஸியாக தெரியும் சார். நல்ல கேள்வி இது. நம்மளுக்கே தெரியும். அது நம்மளோட ஒரு விஷயம் குறை இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தாம்பத்தியம்ங்கிறது நம்மளோட விந்து வெளியாயிடுச்சுன்னா நம்மளோட முடிஞ்சுங்கிறோம். ஆனால் டைமிங் ஒன்று இருக்குது. இந்த விந்து முந்துதல் சொல்லுவாங்க. நம்ம ஒரு நார்மலாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுறத ஒரு நிமிஷத்தில் வருதுன்னா அது குறையும். எதனால் அந்த குறை வந்துச்சுன்னு பார்க்கணும். சில பேருக்கு நல்ல விரைப்புத்தன்மையாக இருக்கும். அவங்கக்கிட்ட போகும்போது அது இருக்காது. அது ஏன் இருக்குதுன்னா அது ஒரு குறை தான். ஸ்டார்டிங் ஒரு 2-3 நிமிஷம், அதுக்கப்புறம் அது அப்படியே. ஆமாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வச்சோன்னே வந்துடுவோம்பாங்க. பார்த்தாலே எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார். ஆனால் ஆசை நிறைய இருக்குது, எனக்கு வந்து அந்த செயல்படுத்த முடியல. இதெல்லாம் குறை தான். ஆசை வந்து எல்லாருமே வரும், எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும். அந்த செயல்பாடு முறை இருக்கு இல்லையா, மனைவி எப்போ முழு திருப்தி அடைகிறதோ அவங்க அப்போ தான் வந்து நம்ம தகுதியானவன். அப்பா அன்றைக்கி செம்ம அன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, அது யார் சொல்லுவாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பெண்களோட கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுதான் உண்மையான ஒரு பர்ஃபெக்ட் வந்து சொல்கிறது, தாம்பத்தியத்தில் திருப்தி அடைகிறது. புரிஞ்சுங்களா? நம்மளுடைய குறை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களுக்குமே இந்த குறைகள் தெரியும். அவங்களுக்கே தெரியும். அந்த கை நடக்கம் தெரியும், சோர்வு தன்மை தெரியும், சர்க்குலேஷன் குறையும் போது, அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறைய அவங்களுடைய இதே மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே கைக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய தவறான விஷயங்கள் பார்க்குறாங்க. இந்த சுய இன்பம்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த சுய இன்பம் அதிகம் பண்ணோன்னா தளர்ச்சி அடையும் இல்லையா. அந்த ஸ்கின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணவர்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப சாஃப்டான ஸ்கின். அதை வந்து நம்ம வந்து கையை வச்சு அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட்னஸ் ஆகும். அதுக்கு உண்டான அந்த சில பேர் சொல்லுவாங்க நான் சுய இன்பமும் நல்லா இருக்கு, என் மனைவிட போகும்போது வராது. ஏன்னா அதோட சூடு வேறு, இதோட சூடு வேறு, கையோட சூடு வேறு, அந்த உறுப்போட சூடு வேறு. அவங்க உங்களை மாதிரி தான் அவங்களும் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ உஷ்ணம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கும். அப்போ சில பேருக்கு வச்சோன்னு வந்துடும். சுய இன்பம் நிப்பாட்டணும் ஃபர்ஸ்ட் ரீசன். அது ஒன்று. அது நிப்பாட்டிட்டாலே ஆரோக்கியம் உங்களுக்கு தன்னாலே வந்துடும். இப்போ யாருமே வந்து ஒரு பொருட்டாக அந்த டைமுக்கு தான் அது. அதான் புரியுது. புரிஞ்சுங்களா? அதுதான் உங்கள் லைஃப். அந்த லைஃப்பை யாருமே இது பண்ணுறதே கிடையாது. நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுலாம் 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் வந்துச்சியா. நீங்கள் எங்கள் வயசு 42 வயசுனால இல்லை, வயசானதுனால அதெல்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டான உணவுகளை கரெக்டான விஷயங்களை உங்கள் உடம்பை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது எத்தனை வயசுனாலும் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணீங்க இல்லையா அதே விஷயத்தை கொண்டு வரலாம். செருப்பு தெரிஞ்சிச்சுன்னா மாற்றிடுறோம், எல்லாமே மாற்றிடுறோம். சரிங்களா? ஷோரூமாக இருக்குது, அதாவது ஷோரூமில் இருக்கிற வரைக்கும் தான் அது இது காலில் போட்டு தேயும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கால் குத்துதுடான்னு சொல்லிட்டு மாற்றிடுறோம். ஆணுறுப்புலாம் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? நம்ம உடம்புல இருக்க எந்த உறுப்பையுமே மாற்ற முடியாது. அப்போது அதுக்குள்ளான உணவுகளை எடுத்துக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை எடுத்துக்கணும். ஆரோக்கியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும், சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் எரெக்ஷன் கரெக்டாக இருக்கும், எரெக்ஷன் கரெக்டாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மூணுமே எங்கே இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இது பலவீனம் ஆயிடுச்சு, 40 வயசாகிடுச்சு, அதனால் வந்து எஃப்சி பண்ணிக்கலாம், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எஃப்சி நம்ம தான் பண்ணிக்கணும், நம்ம உணவு முறையில் தான் எடுத்துக்கணும். ஆரோக்கியமாக வந்து இறைவன் உங்ககிட்ட கண்ணுக்கு முன்னாடியே வச்சுருக்கான், பக்கத்துலேயே வச்சுருப்பான். யாருமே கவனிக்கிறது இல்லை, யாரையோ சார்ந்து எங்கேயோ போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக தாம்பத்தியம் தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த வயசும் இதுவும் கிடையாது. நம்ம ஆரோக்கியம் இருந்தால் இது பலவீனம் தெரியாது. ஆரோக்கியம் இல்லைன்னா பலவீனம் எந்த வயசுலேயும் வேணாலும் தெரியலாம். ஆமாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போது ஆல்கஹால் யூஸ் பண்ணதுனால கூட அந்த மாதிரி ப்ராப்ளம். ஆமாம் சார். ஆல்கஹால், ஸ்மோக்கு, ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறதுலாம் ஒரு பயங்கர ஸ்டைல் ஆகி போச்சு. ஆமாம். ட்ரிங்க்ஸ் பண்ணால் இன்றைக்கி ஒரு பயங்கர ஒரு ஆன்மகன் நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்டைலாக தான். ஆமாம், அதுவும் ஸ்டைல் ஆகி போச்சு. அதெல்லாம் வந்து ஒரு நோய். டெய்லியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நரம்புகள் பாதிக்கும் சார். சார் இந்த நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது சைட் எஃபெக்ட் வருதான்னு கேட்பாங்க. இந்த ஒயின் ஷாப்லேயே போய் கேட்டிருக்காங்களா? அதுலேயே போட்டிருக்காங்க மது நாட்டுக்கும். அங்கே வந்து சைடிஸ் தான் கேட்குறாங்க, சைட் எஃபெக்ட் தான் கேட்குறேன். அதுலேயே போட்டிருக்காங்க சார், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்ட்டு. தெரிஞ்சே நம்ம வந்து தெரிஞ்சதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிகரெட்லேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நல்ல ஒரு பொருள்களை கொடுக்கும்போது சில பேர் நல்லவங்க நிறைய பொருள் கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கும்போது பார்ப்பாச்சிங்களேன், அதை பார்ப்பான், அதில் எக்ஸ்பைரி பார்ப்பான், நல்ல கம்பெனியா உள்ள ஏதாவது இருக்கா எல்லாம் பார்ப்பான். ஆனால் அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளேயோ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும் போதோ, அதே மாதிரி டீ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளாஸில் டீ குடிச்சிருப்போம், அந்த கிளாஸ் அவன் அடுத்து குடிக்க மாட்டான். ஆனால் ஒயின் ஷாப்பில் போய் எல்லா கிளாஸ்லையும் குடிப்பாங்க. கண்டிப்பாக அங்கே வந்து சுத்தம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நோயை ஈஸியாக வாங்கிட்டு வராங்க. இது ஒரு விஷயம் சார். அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக சொல்கிறோம். ட்ரிங்க்ஸ் பண்ணால் நரம்புகளை பாதிக்கும். சிவப்பு செல்களையும் வெள்ளை செல்களையும் வந்து சாகடிக்கும். அணுக்கள் இருக்கு இல்லையா, 2 அணுக்கள் ஈவனாக இருந்தால் தான் நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதேமாதிரி இறந்த செல்கள்லாம் உடனே வெளியே வராது. அது வெளியே வர்றதுக்கும் உணவு எடுத்துக்கணும். அந்த இறந்த செல்கள் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் கம்மியாகும், சர்க்குலேஷன் கம்மியாகும். தயவுசெய்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணாதீங்க.
என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், வாலிப பசங்க பார்த்தீங்கன்னா சுய இன்பம் மட்டும் நிப்பாட்டுங்க, தயவுசெய்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, நல்ல உணவுகளை தேர்ந்தெடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நோயே வராது இல்லையா? அது யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து போலியான வாழ்க்கையை நைட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த ஆணுறுப்பு வந்துட்டு வளரும் அப்படிங்கிறது சொல்லி எத்தனை வயசு கேள்விப்பட்டேன் நான். அதான் எனக்கு தெரியல. எத்தனை வயசு அது உண்மையா? அப்படி கேட்குறவங்களுக்கு எத்தனை வளருமா வயசு? அது? அதாவது சார் ஆக்சுவலாக 10 வயசு பையன் கேட்டேன்னா வளரும்னு சொல்லுவேன் ஓகே. இல்லைங்களா? ஒரு 20 வயசு பையன் 18-20 வயசு வளரும். 40 வயசு கேட்டானா வளராது. எப்படி வளரும்? அது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதாவது எங்களுடைய நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, முன்போல், அதாவது ஆரம்பத்தில் என்னுடைய ஆணுறுப்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு சார். இப்போ ரொம்ப சின்னதான மாதிரி தெரியுது, ரொம்ப மெல்லிசான மாதிரி இருக்குது, அந்த கம்பீரம் இல்லை. அதை நாங்கள் புத்துணர்ச்சி கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1000 2000 ஃபோன் வருது எங்ககிட்ட. ஒரு 40-50 பேர் வந்து டெலிகாலர்ஸ் இருக்காங்க. அது போக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கேட்குற கேள்வி என்னன்னா, முதல்ல கேட்குறது ஆணுறுப்பு வளருமா? நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. அது நான் உண்மையாக பொய்யா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வளராது. அது வந்து சயின்டிஃபிக் ஆரோக்கியமான நேச்சுரலாக பண்ண முடியாது சார். எல்லாமே அடுத்தவங்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஆசைப்பட்டு கண்டதை கடிதை வாங்கி தின்னுட்டு இருக்கிறது தொலைச்சோமே உலகம். ஸோ இதுதான் உண்மையான விஷயம் தான். எங்களுக்கு இந்த பொய் சொல்ல தெரியும். சாப்பிடுங்க நல்லா வர அப்படிலாம் கிடையாது. உண்மை சார். உண்மையை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கஸ்டமர் கூட ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். புரியுதுங்களா? இன்னைக்கு என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வாங்கினார்னா அவர் சொல்லி 10 பேர் வாங்குவாங்க. அதுதான் வந்து உண்மை. உண்மைக்கு அதுதான் கிடைக்கும், போலிக்கு கிடைக்காது. தாம்பத்தியம் எதில் திருப்தி இருக்குன்னா ஆணுறுப்பு சைஸ் வச்சுலாம் இல்லை, உங்கள் மனைவி சந்தோஷத்தை வச்சு தான் இருக்குது. அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட அதை விட என்னடா வேணும்? இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? சரி, நான் முதல்ல உள்ள கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டேன். தாம்பத்தியம் பார்த்தீங்கன்னா மனைவி திருப்திப்படுறது தான் தாம்பத்தியம். அவங்க 5 நிமிஷத்தில் திருப்தி அடைஞ்சிட்டாங்களா அது போதும். புரியுதுங்களா? எல்லாருடைய கேள்வி என்னன்னா, எங்களை மனைவி திருப்திப்படுத்த முடியல, எங்கள் மனைவி திருப்திப்படல. அது 5 நிமிஷத்தில் திருப்தி ஆகிட்டாங்கன்னா போதுமா சார்? அவங்க எனக்கு 10 எனக்கு 15 நிமிஷம் வேணும், அரை மணி நேரம் வேணும், அதுக்குள்ள முயற்சியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள பலனை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் தாம்பத்தியத்துக்கான டைமை வந்து யாராலையும் குறிக்க முடியாது. 5 நிமிஷம் திருப்தி அடைஞ்சவங்க இருக்காங்க, 10 நிமிஷத்துலேயும் இருக்காங்க, அரை மணி நேரத்துலேயும் இருக்காங்க. தாம்பத்தியத்துக்கு வந்து நேரமோ இதுக்குள்ள தான் நீ திருப்தி ஆகணும், இதுக்குள்ள தான் நீ இழுக்கணும், அது தாம்பத்தியம் முடியாது. இந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களே, அது வரும்போது தான். புரியுதுங்களா? நம்ம விந்து அந்த ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அதுதான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை நிப்பாட்டி பண்ணால் அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதை நிப்பாட்டக்கூடிய பொருளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அந்த டைமிங்கை எடுத்து கொண்டு வர்றதுக்கு, இயற்கையாகவே கொண்டு வர்றதுக்கு. புரியுதுங்களா? அதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். தாம்பத்தியத்துக்கு வந்து நேரமே கிடையாது சார். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் என்னதான் கண்ணே மானே புன்மானே தேனேன்னு என்னத்தை போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க, அவங்க தேவையை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீசெண்டாக வர்றது தான் வந்து ஆரோக்கியம். அடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சு 2 மணி அவங்களே கூப்பிட்டாலும் அதை அந்த கூட சக்தி நம்ம இதில் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து இவ்வளோ நேரம் இந்த ஆண்மை குறைவான ப்ராப்ளத்தை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குது சார்? நம்ம அலாவில் ஒரு 5 வருஷமாக நம்மளுடைய கம்பெனி போயிட்டு 4-5 வருஷமாக போயிட்டு இருக்கு, தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எப்படின்னா, நாங்கள் வந்து புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வரல சார். நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் இல்லை. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, அதை வந்து பல மருத்துவர்களை வச்சு நம்ம கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தா நல்லதா, இதனால் சைடு எஃபெக்ட் வருமா, சைடு எஃபெக்ட் வராதா, இதை வச்சு ஆரோக்கியம் இருக்கா, கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்குது. அவங்க சொன்ன பதில் என்ன, கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்குது. இந்த உணவு சாப்பிட்ற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க, எந்த ஒரு நோயும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அவங்க கடைசியில் போகிற வரைக்கும். இன்றைக்கி ஒரு 40 வயசுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு தேவைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எதுவாக இருந்தாலும் ஒரு தேவைக்கு ஆள்படுது. அன்றைக்கி அவங்க அப்படி கிடையாது. அவங்க காலம் கடைசி வரைக்கும் அவங்க தேவையை அவங்க செஞ்சாங்க. அந்த உணவு தான் சார் இது. பல மருத்துவர்களை வச்சு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு என்னென்ன ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் எல்லாமே பக்காவாக இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குண்டான விஷயங்களையும் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்லாம் எடுத்து ப்ராப்பராக பண்ணிட்டு எங்களுடைய பொருள் எங்கேயுமே தடை இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒருத்தர் ஜப்பான்லேருந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தடை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது வந்து இது போவாது அது போவாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. இதான் சார், இது வந்து ஆண்களுக்கு உண்டானது. இது வந்து ஆண்களை மீண்டும் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஆமாம், மிஸ்டர் பர்ஃபெக்ட். நம்ம அதிலே வச்சிட்டோம் இல்லையா, மென் வெல்னஸ் சார். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மென் வெல்னஸ் என்னென்னா தாம்பத்தியத்துக்கு மட்டும் இல்லை, நாங்கள் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஆண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். நிச்சயமாக. இப்போ இந்த மா நேச்சுரல்ஸில் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த மாதிரியான நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து இது பண்ணியிருக்கீங்க, சேர்த்துருக்கீங்க? இல்லை சார், சிலாஜித் சேர்த்துருக்கோம், அஸ்வகந்தா சேர்த்துருக்கோம், சவேத் முஸ்லி சேர்த்துருக்கோம், மறுபடி ஒரு வெங்காய விதை, ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி ஒரு 26 ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கோம். விளங்கிச்சிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும்.
இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நாங்கள் மறைவாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஓப்பனாக. அது முறைகள் எப்படி எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவம்னு இருக்குது, அந்த பக்குவமில் செஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் மூலியமாக தான் வரும். இந்த எதுவுமே நாங்கள் வந்து நாங்களாவே எந்த ஒரு இதுவுமே இல்லை, லேப் டெஸ்ட் போய் அது 100% இது தாராளமாக சாப்பிட்லாம், இதை கொடுக்கலாம், கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்ட பார்த்தா சேல்ஸுக்கே வரும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குண்டான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ப்ராடக்ட் எங்களோட கஸ்டமருக்கு போய் சேர்ற வரைக்கும் அது எங்களோட பொறுப்பு, அவங்ககிட்ட ரிசல்ட் வாங்குற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. இப்போது ரிசல்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார், செம்மையாக சொல்லியிருக்காங்க சார். எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க சொன்னேன், முதல்ல சொல்லியிருப்போம். ஒரு 60 வயசு நேற்று ஒரு 60 வயசு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 22 வயசுன்னு திருப்பி கொடுத்துட்டீங்க பாயின்னு. ஆமாம், அவர் என்னை வந்து பார்க்கணுன்னு வர சொல்லிட்டு இருக்காப்புல. அவ்வளோ ஹாப்பி. இதை வேற என்ன சொல்லுங்க, போலியோ எவ்வளோ வேணாம் பண்ணலாம், ஆனால் இந்த உண்மையான விஷயம் இருக்கு இல்லையா சார். இல்லை, நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன் சார், நான் டிரைவிங்கில் இல்லை சார், எனக்கு அடுத்து நான் உங்ககிட்ட எப்போ பேசுவேன்னு தெரியாது. அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்காரு. அவர் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு ஆட்டோ ஏற முடியாது பையனால், தூக்கி வைக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் என்னோட டிக்கி வைப்பேன், அதுக்கப்புறம் தான் காலை வைப்பேன். இன்னைக்கு அவர் ஓடி போகிறாராம். நான் எல்லாரும் நினச்சிருக்காங்க தாம்பத்தியத்துக்கு மட்டும் நினச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு 60 வயசு ஓடி போய் ஆட்டோ ஏறாரு. ஆட்டோக்காரன் கேட்குறான்னா, என்ன ஏன் நேற்று வரைக்கும் எப்படி வந்தேன், நீ எப்படி ஆனா, இல்லைப்பா என்னோட ப்ராடக்ட் இப்படி ஒன்று சாப்பிட்டு இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், அவர் சொல்லி அந்த ஆட்டோக்காரர் வாங்கியிருக்காரு. ஓகே ஓகே, புரியுதுங்களா. அங்கே ஏறிட்டு உடனே எனக்கு ஆர்டர் போட்டு 2 பாட்டில் அனுப்பி வச்சேன். அவருக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, சென்னை எக்மோர் தான். அவருக்கு வந்து 2 பாட்டில். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பொய்யா வேணும்னா பண்ணிக்கலாம் சார், அது வந்து நிலைக்காது. உண்மையை மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வந்து சந்தோஷமே இருக்காது. நாங்கள் வந்து கேட்போம், எப்படி சார் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எப்படி சார் ஏதாவது மாற்றம் இருக்கா, நாங்கள் கேட்போம், விசாரிப்போம். ஆமாம் சார், அதோட கொடுத்துட்டோன்ற இதோட விட்டுறது கிடையாது. பொருள் போய் கிடச்சிச்சா, எப்படி சாப்பிடணும், அவங்க எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவோம் சார். சார் இப்போ சொல்லுங்கள், இது யாரெல்லாம் சாப்பிடலாம், இது எப்படி சாப்பிடலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். கல்யாணம் ஆக போகிறவங்க, கல்யாணம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எந்த கடையில் ட்ரெஸ் வாங்குறது, எந்த கடையில் சரி அதெல்லாம் விட்டுட்டு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் 2வது பட்சம். நம்ம அதுக்கு தயாராக இருக்காமான்னு, அது தயார், இந்த உடம்புக்கு உண்டான விஷயங்கள்னா அவங்க சாப்பிடலாம். ஒரு 6 மாதம் இருக்குது, ஒரு 3 மாதம் இருக்குது, ஒரு 1 வருஷம் இருக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு அவங்க தயாராகிட்டாங்க, நான் அந்த விஷயத்துக்கு நான் உண்டான போயிட்டேன், தயார்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். காலை உணவுக்கு அப்புறமும் இரவு உணவுக்கு அப்புறம். அது சப்போஸ் காலைல முடியலன்னா மதியானம். சில பேர் கேட்பாங்க சார் காலைல சாப்பிட மாட்டாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா. பால் இல்லைனா வெந்நீர், பாலாக இருந்தாலும் வெந்நீராக இருந்தாலும் மிதமான சூட்டில், ரொம்ப கொதிக்கிற சூட்டில் வேணாம், மிதமான சூட்டில் காலைல 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன் சாப்பிட்றது தான். இதுதான் ப்ராசஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நைட்டு சாப்பிட முடியல சார், நான் ஈவினிங் எடுத்துங்க, வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க, அவ்வளோதான். ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். சாப்பிட்ற முறை எப்படி வேணாலும் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது சொல்கிறேன் இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம இந்த கவலைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். பிரச்சனை வரும்போது தானே தலையில் தூக்கி தலையிடும். பிரச்சனையே இல்லைன்னா எப்படி தலையை தூக்குவோம்? தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து லிமிட்டும் கிடையாது, இவ்வளோதான் சாப்பிடணும். நாம் ஒரு மருந்தாக சொல்கிறதோட 3 மணி நேரம் சொல்கிறோம். பணக்காரங்களாம் ரெகுலராக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, அதனால வந்து அவங்க பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஆண்மை குறைவுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹெல்த்துக்கும் இது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஸோ சூப்பர். அதே மாதிரி இது எப்படி நாங்கள் வாங்குறது சார்? சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்துடும். இன்டர்நேஷ்னலில் இருந்தீங்கன்னா, இந்தியாவை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா நம்ம DHL கொரியரில் அனுப்பிடுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உங்களோட அட்ரஸ் கேட்போம், நாங்கள் செக் பண்ணுவோம். ரிமோட் ஏரியானா ஒரு 7 நாள் ஆகும், சர்வீஸ் ஏரியானா 3 to 4 டேஸில் உங்கள் கைக்கு வந்துடும், உங்கள் டோர் ஸ்டெப்பே வந்துடும். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புக் பண்ணுவேன், என்னோட வாட்ஸ்அப் இருக்குது, அந்த நம்பர் இருக்குது இல்லையா, நீங்கள் புக் பண்ணால் போதும். எங்கள் வெப்சைட் இருக்குது, எதில் வேணாலும் புக் பண்ணலாம். புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தமிழ்நாடுக்குள்ளேனா உங்களுக்கு இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு. சில மாவட்டங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, அங்கே கேஷ் ஆன் டெலிவரினாலும் கொடுத்துருவோம். இந்தியாவுக்குள்ளனா மேக்ஸிமம் 3 days. அதே மாதிரி சார் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, இந்த டெலிகாலர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட, அவங்களே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இல்லை நேரடியாக வந்தாலும், நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலும் நேரடியாக கவுன்சிலிங் ஆள் இருக்குது, கவுன்சிலிங் கொடுத்து தான் அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும், என்னென்னு பண்ணணும், எவ்வளோ எடுத்துக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக தான் பண்ணுறோம். நீங்கள் உங்களை ஃபோன் பண்ணணும், உங்களை விற்கணும், உங்களுடைய பெஸ்ட்டு உங்ககிட்ட என்ன எதனால் தேவைப்படுது, எதுக்கு வாங்குறீங்க, உங்களுடைய வயசு என்ன, உங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கிப்போம். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ நாள் ரிசல்ட் இருக்கும், இன்றைக்கி சாப்பிடுங்க நாளைக்கு ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டோம். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு தான் அதுக்கு உண்டான தீர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க கவுன்சிலிங் ஃப்ரீ தான், ஃபோனில் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். நம்ம பசங்க வந்து முகம் சொல்லிக்காமல் பதில் சொல்லுவாங்க, அழகாக பேசுவாங்க,
எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே போகாது. ரொம்ப வந்து ஜெனுவனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க விருப்பம் இல்லாமல் எதையுமே நாங்கள் வந்து வெளியே சொல்கிறது இல்லை. அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் என்னோட கான்டாக்டில் இருக்கீங்கன்னா எனக்கும் உங்களுக்கு உண்டான இதுதான் இருக்குமே தவிர நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் ரொம்ப பர்சனலாக வச்சுட்டு இருக்கோம். அதனால் தைரியமாக அவங்க விஷயத்த, ஏன்னா வெளியே ஓப்பனாக பேசினாதான் ஒரு தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். சில பேர் யோசிக்கிறாங்க ரொம்ப விஷயத்த. அதில் நீங்கள் வாங்க, என்னோட பிரதராக எடுத்துங்க, அண்ணனாக எடுத்துங்க, தம்பியாக எடுத்துங்க, எப்படி எடுத்துட்டோ ஃப்ரெண்டாக எடுத்துங்க. ஃப்ரெண்டாக எடுத்தீங்கன்னா என்ன வேணால் பேசலாம். நிச்சயமா என்னை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக வாங்கிக்கிங்க. உங்கள் வெளியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் மறைக்கிற விஷயத்த கூட நீங்கள் அழகாக பேசலாம். அதுக்கு தீர்வை நான் கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம டெலிகாலர்ஸும் அது ஃபுல்லாமே எல்லாமே ப்ரிப்பராக இருக்காங்க. அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாமே ட்ரைனிங் தான். அதனால் எல்லாருமே கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே சார், இப்போ நீங்க பெண்கள் சாப்பிட்றதுக்கு இந்த தனி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இது கியூர் ஆகும் சார்? ப்ராப்ளம் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு இருக்குது. அதாவது உடல் ஆமாம், ப்ராப்ளம் இல்லாமல் சாப்பிடலாம். ப்ராப்ளம் வந்தால் தான் சாப்பிடலாம் அவசியம் கிடையாது. பசி வந்தால் தான் சாப்பிட்றோமா இல்லை டைம் வந்தாலும் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து பிரச்சனை தான் சாப்பிடணும் கிடையாது, ஆணும் சரி பெண்ணும் சரி. இது வந்து பெண்களுக்கு ஏன் தனியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா, இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறைய விஷயம் மாற்றோம். அதாவது வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறுது இல்லையா. இந்த சொல்லுவாங்க சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, சோர்வுத்தன்மை. பெண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சோர்வாகவே இருப்பாங்க எப்பொழுதுமே. பார்த்தீங்கன்னா அது வந்து இயல்பாகவே அவங்களுடைய இது. என்னதான் ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த சோர்வுத்தன்மை இருக்கும். அதை உள்வாங்கிட்டு தான் அவங்க வந்து வெளிப்பாடு பண்ணுறாங்க. அந்த இது இருக்காது. இன்னும் எஃபெக்டாக பண்ணலாம். இது சாப்பிட்றதுனால நரம்பு மண்டலம் ரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். இந்த மாதவிடிகள், இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிட பிரச்சனைலாம் இருக்குது. ரொம்ப பேசுவடி, ரொம்ப ரொம்ப பாவம், பலவீனமானவங்க. அதுக்குண்டான சக்தி தான் இது. மாதவிடைய முந்துதல், பிந்துதல், வெள்ளைப்படுதல், கருமுட்டை வளர்ச்சி, கர்ப்பப்பை நீர் கட்டி, கர்ப்பப்பை சுருங்குதல், பலவீனம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைசியாக போகும்போது கர்ப்பப்பை இல்லாமல் போகிறாங்க. இதெல்லாம் கிடையாது. இது ஒரு 10-20 வருஷமாக தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நல்லா தான் என்னமா கர்ப்பப்பை எடுத்துட்டேன்றாங்க. அதுக்குண்டான தீர்வு தான். நம்ம என்னத்தெல்லாம் கொண்டு வந்தோமோ மறுபடியும் திருப்பி அப்படியே கொண்டு போகலாம். அதுக்குண்டான தீர்வு தான். முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது சார். எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன, சைடு எஃபெக்ட் சார் சைடு எஃபெக்ட் இவ்வளோ ஓப்பனாக நாங்கள் வித்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஏன் சைடு எஃபெக்ட் இருக்கு? சைடு எஃபெக்டே கிடையாது. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா அற்புதமான உணவு. சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் எதனால் வருது, ஸோ அதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், அதை வந்து உங்ககிட்ட என்ன தேர்வு இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது அதாவது நாங்கள் இதாகவே எடுத்துருக்கோம் சார். ஆயுஸ் இருக்க வரைக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் நியத்து. எங்களுக்கு அப்புறம் அதை தொடரணும் தான் நியத்து. நிச்சயமாக அதனால் ஸ்டாப்பே ஆகாது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாத அந்த ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் உமன் வெல்ஸ், அதே மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்ஸ். இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஸோ அந்த வெளியே சொல்ல முடியாத அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் ஆயிலும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மசாஜ் ஆயிலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது எப்படி பயன்படுத்துறது என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கனாவே அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அதை கேட்டு நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி மா நேச்சுரல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், சென்னை வலசரவாக்கம் தான். ஸோ அட்ரஸ் முழு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்பிளேல ஓடுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா.